ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காப்பி பேஸ்ட். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டாய் ட்ரெயினை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதே ஆசை தாங்க எனக்கும். இந்த ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா 4 மாதம் இல்லை மினிமம் 3 மாதம் முன்னாடியாவது டிக்கெட் புக் பண்ணாதான் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஊட்டி டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னொரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 2 to 3 hours வெயிட் பண்ணால் போதும். இந்த ஊட்டி டாய் ட்ரெயினில் ஜாலியாக வேறு லெவலில் ட்ராவல் பண்ணலாங்க. அது எப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3 மணி. விடிய காலையில் 3 மணிக்கு யாருமே அந்த ஸ்டேஷனில் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரிப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஊட்டி டாய் ட்ரெயின் மூலமாக ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஸோ அந்த டாய் ட்ரெயினில் ஆன்லைனில் ட்ரை பண்ணால் ஒரு 2-3 months பிஃபோராகவே நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அதனால் ஆன்லைனில் ட்ரை பண்ண முடியல. ஸோ ஆஃப்லைனில் வரலாம் அப்படின்னு நம்ம விடிய காலையில் 3 மணிக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் 5 மணிக்கு கொடுப்பாங்க. ட்ரெயின் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம ரொம்ப ஏழுதாக வந்தால் தான் டிக்கெட் கிடைக்குன்றனால நான் ரொம்பவே சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஊட்டி டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணி போகிறது, இன்னொன்று செகண்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணி போகிறது. 3வது ஆப்ஷன் தான் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 2 to 3 hours பிஃபோராக வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கியூ வெயிட் பண்ணணும். ஸோ அந்த கியூவில் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அன்ரிசர்வேஷன் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஊட்டி டாய் ட்ரெயினில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, திருப்பூர்லேருந்து மின்னேட்டு 1 மணிக்கு கிளம்பி 2:30 மணிக்கு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். அங்கேருந்து 3 மணிக்கு மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ஸோ இதில் மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் 3வது பிளாட்ஃபார்மில் ஊட்டி டாய் ட்ரெயின் நிற்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே இது அந்த கியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியூவில் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அன்ரிசர்வேஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம அது கியூவில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 6 மணிக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ட்ரெயினில் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. நான் போன அன்னைக்கு அன்ரிசர்வேஷன் கோச்சில் 30 சீட் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வேஷன் கோச்சில் ஃபஸ்ட் கிளாஸ் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் மொத்தம் 30 சீட் தான் இருக்குது. இன்கேஸ் அந்த அன்ரிசர்வேஷன் கோச்சில் செகண்ட் கிளாஸ் அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா மொத்தம் 55 சீட் இருந்திருக்கும். ஸோ நாங்கள் மட்டும் இல்லாமல் அங்கே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. என்னால் சந்தோஷம் தாங்க முடியலங்க. வேறு லெவல் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அந்த சந்தோஷத்தோடவே அவங்க கூட ஜாலியாகவே பேசிகிட்டு இருந்தோம். ഹായ് പറയണേ. ഓക്കെ, ഞങ്ങളൊരു 14 മെമ്പേഴ്സ് ഉണ്ട്. ഞങ്ങൾ എറണാകുളത്ത് നിന്ന് വന്നതാണ്. ഞങ്ങൾ മോർണിംഗ് 3 o'clock അല്ലേ, 3 മണിക്ക് എത്തിയതാണ്. ഞങ്ങൾ ഇവിടുന്ന് ഊട്ടിക്ക് പോവാണ്. ഓക്കെ, സോ ഇത്രയും 3 മണിക്ക് വന്നതുകൊണ്ടാണ് ടിക്കറ്റ് കിട്ടുന്നത്. 30 ടിക്കറ്റ്സ് വരെ കിട്ടുമെന്ന് പറയുന്നുണ്ട്. സോ ഞങ്ങൾ ടിക്കറ്റ് ഗ്യാരണ്ടി ആണ്, ബിക്കോസ് ഞങ്ങൾ 24 വരെയാണ് വന്നേക്കുന്നത്. ഓക്കെ, സോ താങ്ക് യു സോ മച്ച്. ഹായ്, ഗുഡ് മോർണിംഗ്. ഞങ്ങൾ എറണാകുളത്തുനിന്ന് ഒരു 17 പേരുടെ സംഘമാണ്. ലേഡീസ് ഓൺലിയാണ് ഞങ്ങൾ വന്നിരിക്കുന്നത്. ഏറ്റവും കൂടുതൽ ഞങ്ങൾ പ്രിഫർ ചെയ്തത് ഈ ട്രെയിനിൽ ഉള്ള യാത്രയാണ്, ഈ ടോയ് ട്രെയിനിൽ. അതിനുവേണ്ടിയാണ് ഞങ്ങൾ ഇത്രയും സാക്രിഫൈസ് ചെയ്തിട്ട് ഇത്ര നേരത്തെ ഞങ്ങൾ എത്താനായിട്ട്. ഞങ്ങൾ എല്ലാവരും ജോലിക്കാരാണ്. ജോലിയെല്ലാം കഴിഞ്ഞിട്ട് ഞങ്ങൾ ഇതിനു വേണ്ടി മാത്രമായിട്ടാണ് രാത്രി തന്നെ ഇറങ്ങിയത്. പക്ഷേ ഇവിടെ വന്നപ്പോൾ കിട്ടില്ല എന്നാണ് അറിഞ്ഞത്. എന്നാലും ഞങ്ങൾ വെയിറ്റ് ചെയ്യുന്നു. വെയിറ്റ് ആൻഡ് സീ. ஓகே, தேங்க்யூ. இவங்க எங்களுக்கு அப்புறமா வந்தாங்க. மொத்தம் 17 பேர் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ட்ரெயினில் இடம் கிடைக்கலங்க. பட் அவங்க இங்கே இருந்த கொஞ்ச நேரமும் அவ்வளோ ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ட்ரெயினில் வந்திருந்தா உண்மையிலே அது வேற லெவலில் இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு ட்ரெயினில் இடம் கிடைக்கல, அவங்களும் கிளம்பிட்டாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். എല്ലാവരും please subscribe copy paste at 633. இப்போ நாம டிராவல் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஊட்டி டாய் ட்ரெயினோட 3/4 பேசஞ்சர்ஸ் சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் வர இந்த மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ்ல இருந்தாங்க வருவாங்க. இதுக்கப்புறம் டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடும், புக்கிங் எல்லாமே ஃபுல் ஆகிடும். அண்ட் ஃபைனலி நீராவி என்ஜின் வந்துருச்சுங்க. நாம ட்ராவல் பண்ண போகிற ஊட்டி டாய் ட்ரெயினை புஷ் பண்ணி மேலே கூட்டிகிட்டு போகிற நீராவி என்ஜினை ட்ரெயினோட கனெக்ட் பண்ண போகிறாங்க. எல்லா ட்ரெயின்லையுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் முன்னாடி இருக்கும். ஸோ முன்னாடி இருந்து ட்ரெயினை இழுத்துட்டு போகும். பட் ஊட்டி டாய் ட்ரெயினில் மட்டும்தாங்க இன்ஜின் பின்னாடி இருந்து ட்ரெயினை பின்னாடி இருந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போகும். ஸோ இந்த நீராவி இன்ஜினை பார்க்கறதுக்காகவே அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நீராவி இன்ஜினில் இருந்து 4 பக்கமும் நீராவி பயங்கரமாக வெளியில் வந்துட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா நீராவி இன்ஜின் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ நீராவி இன்ஜினில் போகிற ஒரே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஊட்டி டாய் ட்ரெயின் மட்டும்தான். ஊட்டி டாய் ட்ரெயினில் நீராவி இன்ஜினை அட்டாச் பண்ணதுமே நம்மளோட அன்ரிசர்வேஷன் கோச்சை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அன்ரிசர்வேஷன் கோச் ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தராக டோக்கன் கொடுத்து உள்ளே அலோவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெயின்குள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஒரு டோக்கன் கொடுத்து தான் உட்கார வைக்கிறாங்க. நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே டோக்கன் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க டோக்கனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எப்போது 2:30 மணிலேருந்து வெயிட் பண்ணி கடைசியிலேயே ட்ரெயினில் இடம் கிடச்சிச்சு. மொத்தமாக சீட்டு 28 சீட் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் நம்ம சீட்டு 24வது நம்பர். 2:30 மணிக்கு போய் 24வது நம்பர்.
ஸோ டோக்கன் கொடுத்துட்டாங்க. டோக்கன் கொடுத்த உடனே முதல்ல போய் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்கினாங்க. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே தான் டோக்கன் கொடுத்து டிக்கெட் வாங்கணும். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அன்ரிசர்வேஷன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 175 ரூபா. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. அன்ரிசர்வேஷன் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறோன்னா 600 ரூபாயும், செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறோன்னா 300 ரூபாயும் ஆகும். ஸோ நம்ம டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணாமல் அன்ரிசர்வில் 175 ரூபா காசில் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஊட்டி டாய் ட்ரெயினில் போகணும் அப்படிங்கிறது பல பேர் ட்ரீமாக இருக்குங்க. எனக்கும் அதே மாதிரி தான் அப்படி ஒரு ட்ரீம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி அந்த ட்ரீம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுதுங்க. உண்மையாகவே செம்ம ஹாப்பி, செம்ம ஃபீலாக இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் அண்ட் அன்ரிசர்வேஷன் அப்படின்னு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டும், செகண்ட் கிளாஸில் 2 கம்பார்ட்மெண்ட்டும் அண்ட் அன்ரிசர்வேஷனில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்மளோட சீட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நம்மளோட மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயின் ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அடுத்த 5 மணி நேரம் ஹில்ஸில் வேறு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி ட்ரிப் போக போகிறோம். இந்த ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு அண்ட் நம்ம இந்த ட்ரிப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. ஊட்டி டாய் ட்ரெயினில் போகணும் பட் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அண்ட் ரிசர்வேஷனில் டிக்கெட் வாங்கி மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டாய் ட்ரெயினில் ட்ரிப்பை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வேறு லெவல் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, see you, bye bye மக்களே.